வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி மோதிய போட்டியில் அதிர்ச்சி ரிசல்ட். இரண்டாவதாக வெளியேறிய அணி. விராட் கோலி வெறியாட்டம். சிஎஸ்கேவுக்கு அடித்த ஜாக்பாட் வாய்ப்பு. அதாவது ஐபிஎல் தொடரின் 58வது லீக் போட்டியில் பஞ்சாப் அணியை எதிர்த்து ஆர்சிபி அணி விளையாடியது. இரு அணிகளுக்கும் வால்வாசாவா போட்டி என்பதால் ரசிகர்களிடம் அதிக எதிர்பார்ப்பும் இருந்தது. இந்த நிலையில் தான் இந்த போட்டியில் டாஸை வென்ற பஞ்சாப் அணியின் கேப்டன் சாம் கரன் பவுலிங்கையும் தேர்வு செஞ்சாரு. இதன் பின் ஆர்சிபி அணிக்காக விராட் கோலி டூப்ளசிஸ் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது. பஞ்சாப் அணிக்காக அறிமுக வீரர் காவரேப் அவர்கள் முதல் ஓவரை வீசினார். இந்த ஓவரின் 3வது பந்திலேயே விராட் கோலி கொடுத்த கேட்சை அசுதோஷ் சர்மா அவர்கள் கோட்டை விட்டார். இதன் பின் உஷாரான விராட் கோலி அவர்கள் தனது அதிரடியை தொடங்கியிருக்காரு. ஆனால் மறுபக்கம் காவரேப் அவர்கள் வீசிய 3வது ஓவரில் டூப்ளசிஸ் 9 ரன்களிலும் வில் ஜாக்ஸ் 12 ரன்களிலும் ஆட்டமிழந்தார்கள். இதனால் ஆர்சிபி அணியானது 43 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்தும் தடுமாறியது. இதன் பின் விராட் கோலி பட்டிதார் கூட்டணி இணைந்து அதிரடியாக புலந்து கட்டினார்கள். ஹர்ஷல் பட்டேல் வீசிய 6வது ஓவரில் 3 பவுண்டரி அடித்த பட்டிதார் ராகுல் சகார் வீசிய 8வது ஓவரில் 3 சிக்சர்களை விளாசி மிரட்டினார். இதன் காரணமாக ஆர்சிபி அணியானது 8.3 ஓவர்களிலேயே 100 ரன்களையும் கடந்தார்கள். அதிரடியில் புலந்து கட்டிய ரஜத் பட்டிதார் அவர்கள் 21 பந்துகளில் அரை சதமும் அடித்தார். சிறப்பாக ஆடிய அவர் 23 பந்துகளில் 55 ரன்களை எடுத்து சாம் கரன் பவுலிங்கில் வெளியேறினார். அப்போது ஆர்சிபி அணியின் ஸ்கோர் ஆனது 10 ஓவர்கள் முடிவில் 119 ரன்களாக இருந்தது. பின்னர் மழை குறுக்கிய சில நிமிடங்களில் ஆட்டமும் தடைபெற்றது. பின்னர் விராட் கோலி கேமரூன் கிரீன் கூட்டணி இணைந்து அதிரடியாக ரன்களை சேர்த்தது. சிறப்பாக விளையாடிய விராட் கோலி 32 பந்துகளில் அரை சதம் கடக்க 15 ஓவர்களில் ஆர்சிபி அணியானது 164 ரன்களையும் சேர்த்தது. அதன் பின்னர் விராட் கோலி கீயரை மாற்ற சாம் கரன் வீசிய 16வது ஓவரில் 2 சிக்ஸர் 1 பவுண்டரி உட்பட 21 ரன்களும் விளாசப்பட்டது. தொடர்ந்து ஹர்ஷதீப் சிங் ஓவரில் 1 பவுண்டரி சிக்ஸர் அடித்த விராட் கோலி சதமடிப்பார் என்றும் பார்க்கப்பட்டது. ஆனால் சிக்ஸ் அடிக்கும் முயற்சியில் ரூசோ கையில் கேட்ச் கொடுத்து 47 பந்துகளில் 6 சிக்ஸர் 7 பவுண்டரி உட்பட 92 ரன்களை எடுத்து வெளியேறியிருக்காரு. அதே போல ராகுல் சகார் வீசிய 19வது ஓவரில் தினேஷ் கார்த்திக் கேமரூன் கிரீன் இணைந்து 21 ரன்களையும் விளாசியிருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல் வீசிய கடைசி ஓவரின் முதல் பந்தில் டிகே 7 பந்தில் 18 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க 4வது பந்தில் லோம்ரார் அவர்கள் டக் அவுட் ஆனார். கடைசி பந்தில் கேமரூன் கிரீனும் ஆட்டமிழக்க ஆர்சிபி அணியானது 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 241 ரன்களையும் எடுத்து இருக்காங்க. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய பஞ்சாப் அணியானது தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து தோல்வியையும் சந்திச்சு இருக்காங்க. பஞ்சாப் அணியின் இந்த தோல்வியால் தற்போது 2வது அணியாக பஞ்சாப் அணியானது இந்த ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியேறியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.